சாமி இப்படிமா இருக்க, உனக்கு நானும் அம்மாவும் பர்த்டே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உன்னோட கேரக்டர் எனக்கு கவர்ந்த ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப க்ளோஸாக இல்லைனாலும் பட் யூ ஆர் வெரி டியர் டு ஹர்ஸ். எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு உகந்த பிள்ளையாக இருந்த. எனக்கு ஒரு பெரிய பையன் இருந்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா உன்னை மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதனால தான் என் பையனுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சேன், ஷெலிக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த அளவுக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஃப்ரான்ஸில் வளர்ந்தாலும் நல்ல பண்பு உனக்கு ரொம்ப இருக்குது. அது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்ல பண்புள்ள ஒரு பிள்ளை நீ. உன்னோட ட்ரெஸ்ஸிங், உன்னுடைய பேச்சு, உன்னை மரியாதை எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நீ பேசுகிற குரல் சத்தம், அதோட தொனி எல்லாமே பியூட்டிஃபுல். ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அது ஒரு தெய்வீகமான ஒரு டிவைனான ஒரு பக்தி உள்ள பெண்ணுக்கு இருக்கிற எல்லா கரெக்டும் உனக்கு இருக்குது. அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஈஸியாக உன்கிட்ட ரிலேட் பண்ணலாம், எந்த விஷயமும் உன்கிட்ட நல்லா சொல்லலாம், பொறுமையாக கேட்ப, சிந்திப்ப, சரியாக செயல்படுவேன். அப்படிப்பட்ட எல்லா குணங்களும் உனக்கு இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, எங்கள் செக்கலில் நீ இருக்க. செக்கலில் என்னை சுற்றி ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்துக்குள்ளே நீ இருக்க, சேலி இருக்கிற இடத்துல நீ இருக்க, நீ இருக்கிற இடத்துல சேலி இருக்காரு, நீங்கள் சுற்றி இருக்கீங்க. அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சமாதானம், இது மட்டும்தான் நான் உனக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை. தேவ சமாதானம். அந்த சமாதானம் தான் உன் லைஃப்பில் ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். நிறைய பேருக்கு சமாதானத்தை கொடுக்குற ஒரு பாத்திரமாக இருப்பேன். உன்னுடைய சமாதானத்துக்குள்ளே நிறைய பேரை இன்வைட் பண்ணுவேன். உன்னுடைய சமாதானம் ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன். எந்த காரியமும் ஒன்று அசைக்காது, அசைச்சாலும் அது நிலைக்காது. அந்த சம்பவங்கள், அந்த தீமைகள் உன் வாழ்க்கையில் நிலைக்காது, போயிடும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு சமாதானம் உள்ளத்தில் இருக்கும், உன் வாழ்க்கையில் இருக்கும், உன்னை சுற்றி இருக்கும். அந்த சமாதானத்தையே, கர்த்தருடைய சமாதானத்தையே நீ மக்களுக்கு கொண்டு போவேன். அந்த சமாதானம் உன் பிள்ளைங்க லைஃப்பில் இருக்கும். உன்னுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு அம்பாசிடர் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் ஸ்தானாதிபதியாக நீ இருப்ப. காட் பிளஸ் யூ. நல்லா இருப்ப. இயேசுவின் நாமத்தில் ஒன்று ஆசீர்வதிக்கிறோமா. ஆமென். காட் பிளஸ் யூ. தேவனுடைய அப்போஸ்தலத்துவத்தில் முழுமையாய் செயல்பட பிதா, குமாரன், அபிஷேகம். More than a conqueror. முற்றிலும் ஜெயம் கொண்டவர். More than a conqueror. ஜெயம் கொண்டவர் இல்லை,